இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம். 19/8/2026 ஆகஸ்ட் மாதத்திலே புதன்கிழமை ஸ்ரீ பராவூர் இடத்திலே ஆவணி மாதத்தில் 2ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலத்திலே வருஷரது என்கிற மழைக்காலத்திலே வந்துவிட்டோம். சிம்ம மாதத்திலே சூரியன் இருக்கக்கூடிய இந்த நாளிலே சுக்லபக்ஷத்திலே சூரியன் சப்தமி திதியிலே பயணம் செய்யக்கூடிய நாள். மாலை 10:15 வரை, பின்பு அஷ்டமி திதி என்று. சுவாதி காலை 10:24 பின்பு விசாகம் என்கிற திதி நட்சத்திரத்தை கொண்ட இந்த நாள் துளாராசியிலே பயணம் செய்கிறார் சந்திரன். இன்றைக்கு கரிநாள்னு போட்டிருக்கோம். கரிநாள்னா சூரியனின் கதிர் உக்கிரகம், அந்த சூஷ்ணம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றனால கரிநாள்னு போட்டிருப்பாங்க. நம்ம நார்மல் ரொட்டீன்ல நல்ல காரியங்கள் பண்ணது, சுப காரியங்களிலே இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதனால இன்னைக்கு கரிநாள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. முதலில் சொக்கநாத பெருமானை நினைத்து கொண்டு பல காரியங்கள் நாங்கள் செய்யலாம். அதனால அம்பாளின் வழிபாடு, மீனாட்சி அம்மை மனதில் நினைத்து இந்த நாளை துவங்குவோம். காலையில 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம், மத்தியானம் 2 3 வரைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் இன்னைக்கு 12 1:30, குளிய நேரம் 10:12, யமகண்டம் 7:09. வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். சிம்ம லக்னத்திலே சூரியன் 5 நாழிகை 5 வினாழி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சூரியனின் உதய நேரம் 6:04 இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் என்கிற மீன மற்றும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. கோச்சாரத்தின்படி சூரியன் மற்ற கிரகங்களின் நிலைப்பாடை பார்க்கும்போது சூரியன் புதன் கேது இவர்கள் மூவரும் சிம்ம ராசியில் இருப்பார். சுக்கிரன் நீச்சப்பட்ட தன்மையுடன் கன்னிராசியிலே, ராகு கும்பராசியிலே, வக்ரம் பெற்ற சனி மீன ராசியிலே, செவ்வாய் மிதுன ராசியிலே, உச்சம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய குரு கடகராசி என்று இன்றைய நாளில் கோள்கள் அமர்ந்திருக்கிற விஷயம் பார்க்கிறோம். இவர்களால ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர போகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். முக்கியமா அந்த சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்வது துலா ராசியில பயணம் செய்து கொண்டிருக்கிறார், காலச்சக்கரத்தின் 7ஆம் இடத்துல. அதனால அதை வைத்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு பலன் கணிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் சுகத்துக்குரியவர் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே பயணம். குடும்பத்திலே ஒற்றுமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையினால பண வரவு, செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் பெருகுவதற்கான வாய்ப்பு, வீடு மனை வாகனங்களிலே சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், அது நிறைவாக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் நல்லா இருக்கு. 2 6 அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை ஆரம்பிங்க, வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் 6ஆம் இடமான எதிரிகள் ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. அப்ப கொடுத்த காசை திருப்பி வாங்கணும்னா நீ தாராளமா முயற்சி பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதுபோல வழக்குகள் எதனா இருக்கு, கேஸ் ஜெயிக்கணும் சார், நீங்க ட்ரை பண்ணுங்க சார், உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாள் இன்று. நரசிம்ம பெருமானை வணங்கி காரியங்களை செய்யும் போது வெற்றி உங்க பக்கம். 4 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளம். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய 5ஆம் இடமான துலா ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரத்துக்கு பயணம் செய்கிறார் சந்திரன். இன்னைக்கு பல புதிய ஆக்கங்கள் ஊக்கங்கள் உங்களுக்கு குழந்தைகள் கிட்ட சொல்லுவீங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், டியூனிங் 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 அப்படி சொல்லி கொடுப்பீங்க. கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நிறைய கிடைக்கும்.
அவங்களுக்கு அடுத்த பேசிக் நாலேஜ், அவங்க எங்கன்னா ஸ்டக்கா இருந்தா அடுத்து மூவ் ஆகிறதுக்கு அந்த பலன் தூணாய் நின்று துணை புரியுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பக்கத்திலே இருந்து ஹெல்ப் பண்றது அப்படின்லாம் செய்யக்கூடிய நாள் இன்னைக்கு. 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். இன்றைய நாளில் பெருமாளை நினைச்சுக்கிட்டு காரியங்கள்லாம் செய்யுங்க, சுபமாக பல காரியங்கள் செய்ய முடியும், வெற்றியும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, புகழுக்குரிய நல்ல நாள் என்று உங்க ராசிநாதன் இன்னைக்கு உங்க ராசி 4ஆம் இடத்துல இருக்கிறார். அம்மா உங்ககிட்ட நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, மனதிலும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே உங்ககிட்ட 10 பேர் வந்து கேட்கு, அதுவும் அவங்களுக்கு பதில் சொல்லி அப்படி எல்லாரையும் கவுன்சில் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கும். அதனால வெற்றிகள் உண்டாகும். இன்னைக்கு மீனாட்சி அம்மனை வழிபடுங்க. காலையிலேயே அவளை மனசுல நினைச்சு கொண்டு எல்லா விதத்திலும் என்னுடைய காரியங்களில் இனி துணைகளில் வேண்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த பச்சை வண்ணத்தால் கொடுப்பார். 5-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் நீங்க துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம லாப நோக்கோட செயல்படுவோம். அதற்கு திறமை, முயற்சி ரெண்டும் வேண்டியிருக்கும். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நிறைய கத்துப்போம். சில விஷயங்கள் கத்துக்கினாதான் நம்மளால செய்ய முடியும். அப்போ ஆசையை ரொம்ப போட்டுக்காம அமைதியா ஒரு விஷயத்தை கத்துக்கின்னு அதுக்கப்புறமா செய்யும் போது வெற்றியை நோக்கிய பயணங்கள் கிடைக்கும் இல்லையா? அப்ப இன்னைக்கு லாபத்தை நோக்கிய பயணத்திலே புதிய அணுகுமுறையினாலே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் உங்கள் வாழ்நாளை மாற்றக்கூடியதாக அமையும். இன்றைய நாள் சூரியனின் வழிபாட்டுடன் தொடங்குங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே பாதகத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய நாளாய் இருந்தாலும் குருவின் சாரத்திலே சென்று பயணம் செய்வதனாலே பெருமையான விஷயங்கள் உண்டாகும். மற்றவங்களுக்கு தெரியல சார், எனக்கு தெரியுது சார், நான் சொல்லிக் கொடுத்தேன் சார் அவங்களுக்கு, அதனால அவங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில முன்னேற வந்துட்டாங்க. இப்ப சொல்றாங்க சார் நீ சொல்லிக் கொடுக்கலன்னா நல்லா இல்லை சார் அப்படின்னு ஒரு கோர்வையான பெருமையை பேசக்கூடிய நிலைப்பாடுகளை நீங்க நிறைய பார்ப்பீங்க. உங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதன் மூலியமாக நிம்மதியான சூழ்நிலையும் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இன்றைய நாளின் இனிமையை மேலும் இனிமையாக்குவதற்கு 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். கற்பகத்தருவான இந்த பசுமாட்டுக்கு ஒரு புல்லையோ பழத்தையோ கொடுத்து நாளை ஆரம்பிங்க, வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ளர சுவாதி நட்சத்திரம் முடித்து விசாக நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்வார். இப்படி அவர் செய்யறதுனால இன்னைக்கு கரிநாளாய் இருப்பதனாலும் மனசில் ரொம்ப குழப்பம். இதை செஞ்சிருக்கலாம், செய்யலாம், செய்ய வேணும், மாத்திக்கணும், மாத்திக்க கூடாது அப்படின்னு இருதலைக்குள் எறும்புன்னு சொல்ல மாதிரி மாத்தி 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 கன்ஃபியூஷன் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்க பண்ணுங்க, காலையில் எழுந்த உடனே நல்ல மூச்சு பயிற்சி, இந்த தியானங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மனசை, அதுக்கப்புறமா கவனத்தோட உங்களால் இயன்ற காரியங்கள் மட்டும் செய்யுங்க. எக்ஸ்ட்ரா பர்டன்லாம் நிறைய போட்டுக்காதீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் இன்னைக்கு ரிலாக்ஸாக காரியங்கள்லாம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு போகலாம். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நரசிம்ம பெருமானை யோக நரசிம்மராக வழிபடுங்கள், வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். உங்க ராசியை நோக்கி சந்திரன் வந்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நான் நிறைய கொடுக்கும். சந்தோஷத்தின நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாள். நட்பு வட்டாரத்திலே நல்லதொரு பேர் வாங்கக்கூடிய நாள். மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். நீங்க செய்யற காரியங்கள் நல்ல லாபத்தையும் வளத்தையும் கொடுப்பதாகவும் அமைகிறது. இந்த நாளில நீங்கள் 6-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் மீனாட்சி அம்மையை வணங்குவதும் சிறப்பானதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே,
உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்திலே சந்திரன் வாழ்கிறார். ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆசை தான் நமக்கு அதிகமா பிரச்சனையை பண்ணிவிடும். கொஞ்சம் லாபம் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போகும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இல்லை லாபத்தை விட்டு வெளியில் வருவாங்க. இந்த சீட்டு ரம்மி கிம்மிலாம் விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே கழட்டிட்டு போக மாட்டாங்க. அடுத்துன்னு பார்த்து இந்த சூதாடி கெட்டு போனதுன்னு பார்க்கும்போது பாண்டவர்கள் ஞாபகம் தோணும். நமக்கு அந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம எண்டு சொல்ல முடியாத சூழ்நிலையை காட்டிவிடும். அதனாலதான் லாபத்தை எழுத முடியுது. அதனால கொஞ்சம் கவனத்தோட லாபத்துக்குள்ள நீங்க இருங்க. அதுல சிக்கல் இல்லாம உங்களால இன்னைக்கு நிறைய பண்ண முடியும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னீங்கன்னா அதுவே வெற்றி. 4, 7 அதிர்ஷ்ட எண். கவனத்தை அதிகமாக ஈர்ப்பதற்கு ராமபிரானை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பாதகாதிபதி என்கிற இந்த ஸ்தானத்துக்குள்ளர சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி என்கிற இந்த அதிபதிகளின் தன்மையை சந்திரன் தாங்கி வருவதனாலே மனதிலே சில மறதிகள் வருவதற்கு, சிக்கல்கள் வருவதற்கு, என்ன ஓட்டம் தடைபடுவதற்கு, ஒரு காரியம் யோசிச்சுமே 10 வரையும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்படி சொல்ல போனா ஒரு சினிமா தியேட்டரில் 4 சினிமா ஒரே நேரத்தில் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மனசு. அதனால நிறைய விஷயங்கள் கவன சிதறல்களும் மறதியும் இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேரோட இருங்க. வெளியில எல்லாம் போகும்போது பொருட்களை எல்லாம் கவனமா பார்த்துக்கிடுங்க. தொலைந்து போவதற்கும் அது எங்க தொலைச்சோன்னு தெரியாம தேடுவதற்கும் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு காலையிலே யானை முகன் என்ற விநாயக பெருமானை மனசில் நினைச்சுக்கொள்ளுங்க. எல்லா விதத்திலும் அவருடைய தன்மையினாலே வெற்றியை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளில் 6ஆம் இடத்துக்காரான இந்த சந்திர பகவான் துலா ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களிலே பிரச்சனைகள் இருந்தால் இன்னைக்கு தீர்ந்துவிடும். மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அனுகூலமான சூழ்நிலைக்கு ஆலோசனைகள் முக்கியம். பெரியவங்களை கேட்டு செய்யறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படி நீங்க எல்லாரையும் கேட்டு செய்யும் போது உறவுகள் உங்களுடைய ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். அதனால எவ்வளவு தூரம் நீங்க உங்களை தாழ்த்தி கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் நிலையிலே உயரப் போகிறீர்கள் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளின் சப்தமி திதியினால் இருப்பதனாலும் அஷ்டமி திதி வருவதனாலும் காளி தேவதையை வணங்கி காரியங்கள் செய்ய வெற்றி உண்டு. 6, 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம், கனிவுடன் இருப்பது அப்படின்னு ஒரு வார்த்தை. மற்றவர் மேலே எவ்வளவு தூரம் நம்ம பணிவுடன், கனிவுடன், இரக்கத்துடன் இருக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளும் வெற்றிகளும் பெறலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மற்றவர்கள் மேலே கொஞ்சம் கவனத்துடன் உங்களை அடுத்தவங்களுடைய இடத்துல நிறுத்தி பார்ப்பது, புட் யுவர் சோல் அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நம்மளை அடுத்தவங்களுடைய இடத்துல நின்று பார்க்க வைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. புதன் புத்தியை தரக்கூடிய காலகட்டங்களாலே இன்னைக்கு நீங்க நினைக்கிற காரியங்கள் நினைச்ச மாதிரி நடக்கிறதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விசாக நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்வதனாலே நிறைய படிப்பணிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2, 7 அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்க இருக்கிறது. வாழ்க வளத்துடன்.